துரு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க இடத்துலையே வந்து நம்மளுக்கு வேணுங்கிற கலர் வந்து பீரோ வந்து மல்டிபிள் கலரில் பீரோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது தேவை அப்படின்னா நேரில் வாங்க. நான் இதோட இவங்களுக்கு இதுலேயே வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். இந்த பீரோவோட ரேட் வந்து எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம பீரோ வாங்குறதுக்கு ரேட் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எலம்பிள்ளையில் பீரோ மேனுஃபேக்சரர் பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ அவர் சார் இருக்கார், ஓனர் இருக்கார். ஸோ எதுக்காக இந்த தகவல் அப்படின்னா, நம்ம தயாரிக்கிறவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா தரம் பார்த்து அந்த பொருளுக்கு வந்து ஒரு நியாயமான விலையில் அந்த பொருள் வாங்கலாம். ஸோ ஏன்னா மேனுஃபேக்சரருக்கு நம்ம அந்த டீட்டெயில் கொடுக்குறது அதுதான் காரணம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரர் பிளேஸ்க்கும் போய் அவரும் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர்கிட்டயே வந்து பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ பொருளுக்கு உண்டான ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கஸ்டமர் எதிர்பார்க்குற வேலைக்கும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் இப்போ திரும்ப இங்கே ஒரு இதுக்கு வந்திருக்கோம். இவங்களும் வந்து எலம்பிள்ளையில் பீரோ மேனுஃபேக்சரிங் வந்து இவங்களோட பிளேஸ்லேயே அது பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சார் வணக்கம். ஒரு நிமிஷம் லைவ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. என் பேர் ஜோதி பெர்னேசன்ஸ். ஒரு 7 வருஷமாக அந்த இடத்துல பட்டறை இருக்குது. சேரு, பெஞ்சு, டெஸ்க்கு, பீரோ, டேபிள், டெஸ்க்கு எல்லாம் போடுறோம். ஒரு கட்டில், மெத்தை, சோஃபா இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறமேட்டுக்கு என்னென்ன சொல்கிறது புரியுங்க. சரி, ரைட். இப்போ அவர் வந்து தயாரிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரித்து கடைங்களுக்கு கொடுக்குறீங்க, தயாரித்து கடைக்கு கொடுக்குறோம், ஹோல்சேல் பண்ணுறீங்க. சரி, ரைட். அவங்க எப்படின்னா அவங்க தயாரிக்கிறது வந்து இங்கேயே எல்லாம் தயாரிச்சுட்டு இவங்க வந்து ஹோல்சேலுக்கும் எடுத்து வெளியிலே அனுப்புகிறாங்க. நீங்கள் தாரமங்கலம், ஜலகண்டாபுரம், அப்புறமேட்டு குறியூர், அப்புறமேட்டு மேச்சேரி, அப்புறமேட்டுக்கு இந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாட்டையம்பட்டி, அப்புறமேட்டு ஓம்பலூர், தாரமங்கலம் எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம். அதான் ஜெய், இப்போ நீங்கள் இங்கே தயாரித்து உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்களே, கடைக்காரங்க வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து வாங்கினாலும் வாங்க முடியும் தானே? கஸ்டமர் வாங்கிக்குவாங்க. சரி, கஸ்டமர் வாங்கிக்குவாங்க, கடைக்கு அமுச்சு விடுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனு, சீருக்கெலாம் எடுக்கணும் அப்படின்னா எதுக்காகனா வீடியோ இது அவங்க பார்த்தோன்னே இந்த டபுள் டோர் பீரோலாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த சிங்கிள் டோர், அந்த 2 டோர் இருக்கிறது, அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு டோரும் கொடுத்து ஒரு 3 டோர் பீரோ வந்து அதுவும் நம்ம மாடல் வச்சுருக்காங்க. மாடல் என்ன சொல்கிறோமோ எல்லா மாடலும். ஏன்னா இந்த மாடல் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து 2 டோர் இருக்கிறது, கண்ணாடி இருக்க மாதிரி ஒரு பீரோ தான் வச்சுருக்கோம். இது 3 டோர் பீரோலாம் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் எனக்கும் பார்த்தோன்னே சரி வீடியோ அதை எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அவங்கள்ட்ட அந்த பீரோ என்னென்ன மாடல் இருக்கிறதும் ஷேர் சொல்லுவாங்க. ஓனர் வந்து பேர் வந்து ஜெகநாதன் சதீஷ். ஆமாம், இவர் வந்து ஓனரோட தம்பி தான். இவர் வீடியோ பார்த்தோன்னே எப்படி நான் பேசுறதுன்னு தெரியல, எல்லா டீட்டெயிலும் அவரே சொல்லுவார். பயமாக இருக்கிறதுனால தான் புதுசாக பேசுகிறோம்ல, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் இருக்கவங்க அது தொழிலில் என்ன அவர் சொல்லணுமோ அது நேர்மையாக சொல்கிறாங்க. 9 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பட்டறையில். 4 பசங்க. விக்னேஷ், பெரியசாமி அண்ணன், பாபு, வீடியோ இருக்கிற அவர் பேர் விக்னேஷ், என் பேர் ரமேஷ். சரி, உங்களுக்கு வந்து நான் இது ஃபர்தராக வந்து நான் டீட்டெயிலில் எல்லாமே சொல்கிறேன், என்னென்ன மாடல் தான் உங்கள் பீரோ இருக்குது அப்படின்னு. அவங்கள்ட்ட ஏதாவது பெஸ்ட்டு ப்ரைஸாக ஒரு நான் ரேட்டு கேட்குறேன். அவங்க பீரோ வந்து என்ன ரேட் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரேட் சொல்லுவார். அது வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீரோ வந்து வரிசையாக வந்து பீரோ நிறையா மாடல் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட இன்னும் மாடல் நிறையா இருக்காட்டிருக்கு. ஆனால் டிஸ்பிளேக்கு வைக்கிறது ஒரு கிட்டத்தட்ட 20-30 பீரோ இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து நம்மளுக்கு மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டோர் வச்ச பீரோவும் நான் மாடல் காட்டுறேன். அதனால மாடல் பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு. ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு சொல்கிறது அவர் பெஸ்ட் ரேட்டாக தான் சொல்கிறாரு. நேரில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஏதோ 1-2 பீரோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ரேட் நல்லா பண்ணி தருவாங்க. இது என்ன ரேட் வரும்? இது வந்து 9500 வருங்க சார். 9500 வரும். மரணத்தில் பெயிண்ட் அடிக்கிற மாரி. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டீலு, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. 9500 வரும். ஃபைனலாக ஆளுங்களுக்கு கொடுக்குறதுக்கு 9000 தான் கொடுப்போம். இது அதாவது பீரோ வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ஏன்னா டோரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பிளேட்டு தான். ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஹெவி பார்க்குறது இந்த இருக்கும். கலர் வந்து என்னன்னா நம்மளுக்கு உடன் கலர்லேயே இருக்கும். கலர் பார்க்கறதுக்கு உடன் பீரோ மாதிரி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கோல்டு. அதே மாதிரி இது லாக் எல்லாமே கோத்ரேஜ் தான் போட்டு. கோத்ரேஜ் போட்டு தான்.
ஏன்னா கோத்ரேஜ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து லாக் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல உடஞ்சிரும், லாக் சரியாக வேலை செய்யாது. அந்த மாதிரி இருக்க கம்ப்ளைண்ட்லாம் இந்த இதில் வராது. கோத்ரேஜ் மாற்றி கொடுத்துருவோம் நாங்கள் மேக்ஸிமம். ஏன்னா கோத்ரேஜுங்கனால பிராண்டடு அதுதான் போட்டிருக்காங்க. சாவி எத்தனை சாவி வரும் இதில்? சாவி வந்து 1 2 4 5 சாவி வரணும். 5 ஒரு இதுக்கும் எத்தனை 2 சாவி? இதுக்கு வந்து 2 சாவி இருக்கும். இதில் கீழே 2 சாவி இருக்கும். மொத்தம் 8 மொத்தம் 8 சாவி மொத்தம் வரும். பெரிய சாவியோட சேர்த்தனா 8 சாவி. ஒரு லாக்குக்கு 2 கொடுத்துருவோம். ஒரு லாக்குக்கு வந்து 2 சாவி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 9500 தான். இதுவும் மரபீரவை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் அப்படியே மரபீரோ மாரி கண்ணாடியே இருக்குது. இப்போ காஸ்ட்லியாக வேணுன்னா இதுமாரி எடுத்துக்கலாம். இது காஸ்ட்லியாக வரும். இது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இது எப்படி இருந்தாலும் இல்லை, இது கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து 14500 வரும். இந்தமாரி ரேட் தான். இது என்னென்னா டோர் வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு உள்ளேயும் வச்சுக்கிட்டு அது போக வந்து இது வந்து சாமி படம் வச்சுருக்காங்க. அடுத்தது கீழேயும் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்டோரேஜ். இந்த ஒரு ரேக்கு எல்லாமே வந்து லாக் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகம் இதில். இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 14500 வரும். 14500 நல்லா ஒத்து தான். 14500. ஹைட்டு 6 அடி, அகலம் 42 இன்ச்சு. சூப்பராக இருக்குது. மாடல் வந்து எல்லாமே மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து டிராவ் பெட்டி எல்லாம் வெறும் தட்டு செல்ஃபு மட்டும். டிராவ் பெட்டி எங்கே இருக்குது? தட்டு செல்ஃபு மட்டும் வெறும் துணி மட்டும் வச்சுருக்கலாம். உள்ள இந்த இது துணி எடுக்கிறதுக்கு மட்டும், துணி எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இது என்ன ரேட் வருது? இது ஒரு மாடல். இது வந்து இது 14500 வரும். நல்லா ஹெவியாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த கோத்ரேஜ் லாக் தான் போட்டிருக்காங்க. ஸ்டீல் எல்லாமே டாடா ஸ்டீல். இது பார்த்தீங்கன்னா இது 3 டோர். அதான் 3 டோர் சொல்லுங்க. அழகாக இருக்கும். ஆமாம், அதான் மாடல் கேட்க மாட்டேங்குது. இது 3 டோர். இது 16500 வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த டபுள் டோர் தான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது போக அடிஷ்னலாக இது எல்லாமே ஒரே பீரோ தான். இது டோர் வந்து இன்னொரு டோர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டோரேஜ் வந்து சைன் படம் கீழே டிராவு. அதேமாரி இந்த பக்கம் உள்ள ஒரு சீக்கர் லாக்கு, இது முன்னாடி வந்து ஒரு லாக்கரு. இப்போ கீழே ஒரு தட்டு லாக்கரு. பத்திரம் ஏதாவது வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தனியாக நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் வைக்கிறது, பணம் வைக்கிறது இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். மேலே துணி ஹேங்கர் மாடல் இருக்குது. அதான் ஹேங்கர்லாம் கொடுத்து அது விட்டிங்கன்னா அந்தாண்ட வாங்க. ராஜாராணி மாடல். இது ராஜாராணி மாடல். இது ஒரு மாடல். இது என்ன ராஜா? 12500 வரும். 12500. இது நல்லா இருக்கு மாடல். இது ஒரு மாடல். இப்போ இது கலர் வந்து ஃபிக்ஸடா இல்லை ஏதாவது கஸ்டமருக்கு மாற்றி கேட்டாங்கன்னா அப்படி கூட கொடுப்பீங்க? கஸ்டமர் மாட்டினா திருப்பி அதுக்கு பெயிண்ட்டுக்கு நாங்கள் காஸ்ட் என்ன பண்ணுவோம்? காசு இல்லை, ஆனால் ரெகுலராக வரது இந்த மாதிரி கலர் தான் உங்கள்கிட்ட வரும். ரெகுலராக வரது இந்த கலர் என்ன கலர் கேட்குறாங்களோ எங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவோம் நாங்கள். சரி சரி. ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது வந்து கலர் கொடுக்கறது தான் இந்த டிசைனா? இது இதெல்லாம் கொடுக்குறது இது தனியாக இல்லை, இந்த கலர் கொடுக்குறீங்களா? ஆமாம். இதில் கலரில் கொண்டு வரது தான் இந்த மாதிரி டிசைனா? டிசைனு இது இந்த இதுக்கெல்லாம் ரேக்குக்கெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி டிசைன்? அந்த மாதிரி டிசைனு அப்படியே உள்ளே அப்படி பீரோவிலே நாங்கள் வளைச்சிருவோம். அப்படியே வளைச்சி அப்படியே போட்டுருவோம் டிசைன். இது ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும். நாங்கள் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வந்து 3500, இப்போ 7500. இது 7500 வருங்க. 7500 வரும். சரி ஓகே. 7500 வரும். இந்த நடக்கிறது இது 7500 வரும். இது வந்து கம்மியாக வரும். இது சரி ஓகே. அதாவது பீரோ வந்து கம்ப்ளீட் ரேஞ்ச். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு வேணும்னா ஒரு கட்டில் மெத்த பால் பொங்குறதா இருந்தால் இதுமாரி எடுத்துக்குவாங்க. அப்புறமேட்டு கல்யாண விஷயம் மேலே இருந்தாலும் இது இதுமாரி எடுத்துக்குவாங்க. எடுத்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா இருக்கும். நீட்டில் ஒரு பீரோ, கட்டில் ஒரு பீரோ, ட்ரெஸ்ஸிங்கு, அவ்வளோதான். அப்புறமேட்டு மெத்த எவ்வளோ வரும் பட்ஜெட்? டோட்டல் ஒரு பட்ஜெட் பார்த்தா ஒரு 35 ரூபா வந்துடும். அதிக ரேட்டில் எடுக்கணும். கம்மி பட்ஜெட்டாக எடுக்கணுமா 25000க்குள்ளே முடிச்சிக்கலாம். அதிகமாக எடுக்கணுமா பணம் இருக்கிறீங்க எடுப்பாங்க. பணம் இல்லாதீங்க. 20,000 ஸ்டார்டிங். 20,000 ஸ்டார்டிங். 20,000 ஸ்டார்டிங்கு. காஸ்ட்லியாக வேணும்னா ஒரு 35-40 கிலோ எடுக்கிறீங்களா? அந்த மாதிரி இதை எங்கே வாங்க கட்டுறது. இதுமாரி எடுத்தீங்கன்னா 27 ரூபா வரும். 27-28 வரும். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது கட்டில். இது நல்லா இருக்கும். இது நல்லா அழகா கட்டில் நல்லா மாடலாக இருக்குது. 27 30 ரூபாய்க்கு உள்ள. இது என்ன குயின் சைஸ் தானே? இது அளவு எவ்வளோ அளவு இருக்கும்? இது அளவு வந்து இப்படி 5 அடிக்கே பிடிக்கும். 5 அடி நீளம் வந்து 6 அடி. 6க்கு 5. சூப்பராக இருக்குது மேம். இது பார்த்தீங்கன்னா இது 11500 வரும். இது மரபீரோ. இது நல்லா இருக்கும். இல்லை நல்லா ரேக்கோடையும் கொடுத்து. ஆமாம், சூப்பராக இருக்குது. மேலே துணி வச்சுக்கலாம். பார்க்குறது நல்லா இருக்கும். எல்லாம் தண்ணி படம் பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம்.
இது அதே மாதிரி தான். இது 16,500 வரும். 16,500. ஓகே. 16,500 வரும். இது பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே ஸ்ப்ரிங் மாரி. ஸ்ப்ரிங் மாரி நம்ம சைலண்ட் போய். ஆமாம். இப்போ இது வந்து இப்போ கட்டில் வந்து மரக்கட்டில் இப்போ அது போக இரும்பு கட்டில் இருக்குல்ல? இரும்பு கட்டில் இருக்கதான் காமிக்கிறேன். இரும்பு கட்டில் என்ன ரேஞ்சு ஸ்டார்டிங்கு? இரும்பு கட்டில் பார்த்தீங்கன்னா 3,500 3,500 வரும். 3,500 4,500 வரும். 3,500? 3,500 வரும். இது வந்து 7,500 வரும் பெரிய கட்டில். 4 அடிக்கு ஒயர் 6 அடி. இது வந்து சிங்கிள் கட்டா? சிங்கிள் கட்டில். இது 3 அடிக்கு ஒயர் 6 அடி. 3 அடி அகலம், ஒயர் 6 அடி. மெத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் இளம்பஞ்சி இருக்குது. இருக்குது. கால் வந்து நம்ம ஹோல்சேலில் வெளியில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி எப்படி கொடுக்குற மாதிரி. சரி சரி செஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுக்குண்டான இது மரக்கட்டில். இது கட்டில் என்ன ரேட் வருது மரக்கட்டில்? மரக்கட்டில் வந்து 2,700. இதெல்லாம் கேட்குறதெல்லாம் 2,700. 1,700லேயே இருக்குது. ஹெவியாக இருந்தால் அதிக ரேட்டு. நார்மலாக இருந்தால் 1,700 வரும். இது என்ன ரேட்டு பார்த்து? இது வந்து 2,700 வரும். 2,700. இது ஹெவி கட்டில். சரி சரி சரி. விலை கம்மியிலே இருக்குது. விலை கம்மியிலே இருக்குது. சோஃபா வாங்க காமிக்கிறேன். சோஃபா பாருங்க. மெத்தை மட்டும் தனியாக வாங்கினா என்ன ரேட் வருது? மெத்தை மட்டும் வாங்கினீங்கன்னா 3,500, 4,500, 11,500. சரி சரி சரி. அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்படியும் ஒரு 8,500 இல்லை 12,500 வரும். சோஃபா எப்படி 6 ரூபாலேருந்து இருக்கா சோஃபா? 6,500 நல்லா அது ரொம்ப டேமேஜாக இருக்கும். நல்லா இருக்காது. அதிகமாக குவாலிட்டி எடுத்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். இது என்ன ரேட் வருது? இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 12 ரூபா வருங்க. 12 ரூபா 9 ரூபா வரும். அதுக்கு இது எத்தனை பேர் உட்காடுறோமோ அதுக்கு பொறுத்து இதாக இருக்கும். இது என்ன ரேட் வருது? இது 5 அடிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து 8,500 வரும். 8,500. சின்னதாக இருக்கும். இதுவும் துணி வைக்கலாம். சரி சரி. நல்லா இருக்கும். அழகா காம்பாக்டாக. இது ஒயர் 6 அடி அகலம் 36 இன்ச்சு. ஓகே ஓகே. கரெக்டாக 6 அடி நம்ம ஒயருக்கு கரெக்டாக. இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பெட்டிங்கிறேன். வெறும் வந்து தட்டி செல்ஃப் அங்கே பார்த்த மாரி. ஓகே ஓகே. இது அதே மாதிரியே தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோதற்கால் பெஞ்சி சேர் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சரி ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க இங்கே எலம்பல்ல நியர்பையாக இருக்கீங்க அப்படின்னா கடையை வந்து நான் கடையோட அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வாட்டர் சர்வீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான். வீடியோ நான் அப்படியே முன்னாடியே நான் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க. நேரில் வந்தீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். இந்த ரோடு வந்து சேலத்துலேருந்து வர ரோடு. வந்தீங்கன்னா இந்த வாட்ரு சர்வீஸ் இருக்குது. அதாவது கார் வாஷ் பக்கத்தில் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஜோதி இண்டஸ்ட்ரியல் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது பீரோ வந்து நல்லா மாடல், நிறைய மாடல் செய்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் அப்படியே செய்யலாம். பார்த்திங்கன்னா இது வந்து எலம்பல்லையிலேருந்து இந்த பஸ் வருது. இந்த பஸ்ஸு எலம்பல்லையிலேருந்து வந்து இந்த டர்னிங் இந்த மரம்லாம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட். அதாவது எலம்பல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம் தான். பார்த்திங்கன்னா ஜோதி இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்னிச்சர். தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து எல்லாமே இது ஒரு ஓனர் நம்பருங்களா இதில்? உங்கள் பேர் சதீஷா? சதீஷ் இல்லை, சதீஷோட பையன். அவர் அங்கே வெளியில் போயிருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரமேஷ். ரமேஷ். ஜெகநாதன் அப்பா பேர்.